பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 5:14. மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்தை வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று. பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். அப்படியானா வெளிச்சம் இருக்கிற இடத்துல அங்கே மனிதர்கள் இடர மாட்டார்கள். வெளிச்சம் இருக்கிற இடத்துல பள்ளம் இருக்குமான தெரியும், குழி இருக்குமான தெரியும், கற்கள் இருக்குமான தெரியும், ஆபத்துகள் இருக்குமான தெரியும். வெளிச்சம் எல்லா இடத்துல கற்களோ ஆபத்துகளோ குழியோ இருந்தால் தெரியாது. மாத்திரமல்ல, இருள் இருக்கிற இடத்துல, வெளிச்சம் இல்லாத இடத்துல விஷ பூச்சிகள் நடமாடும். உதாரணமாக, மூடி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போவீர்களன்னா அந்த வீடு முழுவதும் இருளாய் காணப்படும். அங்கே அந்த வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்கும், பல்லி இருக்கும், சிலந்தி பூச்சி இருக்கும், பலவிதமான பூச்சிகள் அங்கே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லைட்டை ஆன் பண்ணுவீர்களானா அந்த லைட்டுடைய வெளிச்சத்தில் எல்லா பூச்சிகளும் அங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடி ஒளிந்து விடும். காரணம் பாருங்கள், இருள் இருக்கும்போது அவைகள் ஓடி விளையாடினது, வெளிச்சத்தை பார்த்த உடனே எல்லாம் ஓடி மறைந்து விட்டது. இந்த வெளிச்சத்தில் நம்மால் செயல்பட முடியாது என்று சொல்லி, இதே போல தான் இயேசு சொல்லுகிற, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இயேசுவை குறித்து மத்தேயு 4:15 வாசிக்கும் போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகள் இருந்தவளுக்கு வெளிச்சம் உதித்தது என்று அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உலகத்துக்கு வெளிச்சம். நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். நாம் வெளிச்சம் கொடுக்கும்போது மற்றவர்கள் இடர மாட்டார்கள். நாம் வெளிச்சமாய் காணப்படுவோமானா நம்மை தேடி அநேகர் வருவார்கள். யோவானை குறித்து நான் வாசிக்கும்போது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் நீங்களும் சில காலம் அவருடைய வெளிச்சத்தில் கலிகூற மனதாக இருந்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தபடினாலே சகல தேசத்தாரும் அவரிடத்தில் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கேட்குறாங்க, நாங்கள் போதகர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறாரு, 2 அங்கி உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், சாப்பாடு இருக்கிறவன் பசியாக இருக்கிறவன் சாப்பாடு கொடுக்க கடவன், யாரையும் ஆக்கினுக்குள்ளே தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினுள்ளே தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஒருவனை குற்றவாளியை தீர்க்காதிருங்கள், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது அதிகமாக வாங்காதிருங்கள், உங்களுடைய சம்பளமே போதுமென்று இருங்கள். அப்படியெல்லாம் யோவான் ஸ்நாபகன் ஜனங்களும் ஆலோசனை சொல்லுகிறார். அப்படியானா அது சொல்லுகிற வரைக்கும் அது தவறு என்று அவளுக்கு தெரியாது. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டு அநேகர் மனம் மாறினார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தபடினாலே அந்த விளக்கினிடத்தில் அநேகர் வந்தார்கள். அவன் விளக்காக இருந்தான், அநேகர் வந்தார்கள். அப்போ நாமும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருப்போமானா மற்றவருடைய குற்றங்களை இது குற்றம் என்று சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு நாம் காணப்படுவோமானா அநேகர் நம்மிடத்தில் வருவார்கள். நாமே தவறு செய்வோமானா, நாமே குற்றம் செய்வோமானா, நாமே பாவம் செய்வோமானா, நாமே ஆகாத வழி நடப்போமானா நாம் வெளிச்சமாக அல்ல, இருளாகவே காணப்படுகிறோம், அந்தகாரமாகவே காணப்படுகிறோம், மரண இருளாகவே காணப்படுகிறோம். அதனால தான் இயேசு சொன்ன, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது, அதே போல் நீங்கள் மறைந்திருக்கக்கூடாது. எல்லாருக்கும் முன்பதாக வெளியரங்கமாய் காணப்பட வேண்டும், பிரகாசம் உள்ளவளாய் காணப்பட வேண்டும், மற்றவர்களுடைய பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கி நாம் வெளிச்சமாக இருக்கிறோமா? அநேகர் நம்மிடத்தில் நாடி வரக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு வெளிச்சமாய் காணப்படுகிறோமா, அல்லது நாம் அந்தகாரமாய் காணப்படுகிறோமா? பாருங்கள், ஒரு வெளிச்சத்துடைய ஒரு வெளிச்சம், ஒரு விளக்குடைய வெளிச்சத்தில் ஜனங்கள் நடக்கிறார்கள். அநேக நேரங்களில் இந்த வெளிச்சம் நம்மை மறைத்து விடுகிறது. அந்த வெளிச்சம் வெளியே பிரகாசிக்க கூடாதபடிக்கு மறைந்து விடுகிறது. அது இயேசு சொல்லும்போது, இந்த விளக்கு மரக்காலுக்கு அடியில் போகுமானா வெளிச்சம் கொடுக்காது, இந்த விளக்கு கட்டில் அடியில் போகுமானா அது வெளிச்சம் கொடுக்காது. பாருங்க, அப்போ அந்த விளக்குடைய வெளிச்சத்தை மறைத்து கொள்ளும்படியாக கட்டில் செயல்படுகிறது, மரக்கால் செயல்படுகிறது. இதே போல் நம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்கள் காணக்கூடாதபடிக்கு
சில இடங்களில் சுயநீதி வெளிப்பட்டு விடுகிறது. சில இடங்களில் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடாதபடிக்கு பெருமைகள் செயல்பட்டு விடுகிறது. சில நேரங்களில் நம்மிடத்தில் இருக்கிற வெளிச்சம், இயேசுவாகிய வெளிச்சம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த வெளிச்சம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடாதபடிக்கு, அந்த இயேசுவாய் ஒளி மற்றவர்களுக்கு காணக்கூடாதபடிக்கு நம்முடைய சுயநலம், நம்முடைய பெருமை, நம்முடைய அகந்தை, நம்முடைய ஆணவம், நம்முடைய பலவிதமான தீமையான கிரியைகள் இயேசுவாய் ஒளி மற்றவர்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு மறைத்து கொள்ளுகிறது. பாருங்க, ஏசால வாசிக்கிறோம், உதிக்கிற ஒரு ஒளியிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, நம்மிடத்துல இயேசுவாய் ஒளி பிரகாசிக்கும் போது, அந்த ஒளியில நாம் ஒரு விளக்காக காணப்படும் போது ராஜாக்கள் நடந்து வருவார்கள், பெரியவர்கள் நடந்து வருவார்கள், தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நடந்து வருவார்கள், செல்வந்தர்கள் நடந்து வருவார்கள், அதிகாரிகள் நடந்து வருவார்கள், நம்மிடத்தில் வந்து ஆலோசனை கேட்பார்கள். பாருங்க, நாம் விளக்கா இருக்கும்போது அநேக நம்முடைய முக தரிசனத்தை நாடி வருவார்கள் என்று வாசிக்கிறோம். தானியேலை குறித்து நான் வாசிக்கும்போது, தானியேலை அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களோட கூட அவர்களை அந்த தானியேல் ஜெபித்தார். மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியதான அந்த ஞானம், வெளிச்சம் அவரிடத்தில் காணப்பட்டது. அது பாபிலோன் தேசம் ஒரு வல்லரசு நாடாய் காணப்பட்டது. அந்த வல்லரசு நாட்டை ஆளுகிறதான நேபுகத்நேச்சார் ராஜா சாத்ராக் தானியேலு முன்பதாக முகங்குப்புற விழுந்து வணங்கினான் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அவன் ஒரு அடிமை, அவன் இஸ்ரேல் தேசத்திலிருந்து இங்கே அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். அவனுக்கு முன்பதாக ஒரு ராஜா முகங்குப்புற விழக்கூடிய அளவுக்கு காணப்பட்டது. காரணம், தேவனிடத்தில் உள்ளதான ஒளி, ஞானமாகிய ஒளி அவனிடத்தில் பிரகாசித்தது. ஞானமாகிய வெளிச்சம் அவனுக்குள்ள காணப்பட்டது. அந்த வெளிச்சத்தை ராஜா கண்டார். ராஜா கண்டபடினாலே, அதாவது எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம் இல்லாதவராக, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அஞ்சுகிறவராக, கவலைப்படுகிறவராக காணப்பட்டார். அந்த எதிர்காலத்தை குறித்து காணக்கூடியதான ஒளி அவரிடத்தில் இல்லை. தானியேல் அந்த காரியத்தை வெளிப்படுத்தின போது அவனை முகங்குப்புற விழுந்து வணங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோமா? நம்முடைய வீட்டில் வெளிச்சமாக இருக்கிறோமா? நாம் வசிக்கிறதான கிராமங்கள் வெளிச்சமாக இருக்கிறோமா? மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்கிறார்கள்? வெளிச்சம் என்று சொல்லுகிறார்களா? கிறிஸ்து அவர்கள் என்று நான் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை நீங்கள் ரெண்டாக பிரிப்பீர்கள். ஆனால் கிறிஸ்து அவர் கிறிஸ்துவை போல இருக்கிறார், இயேசுவை போல இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்களா? அல்லது நம் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதா? பவுல் சொல்கிறாரு, உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதே, நம் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதா? அல்லது நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய வெளிச்சத்திடத்தில் ஜனங்கள் நடந்து வருகிறார்களா? நம்மை தேடி வருகிறார்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். இயேசு சொன்னாரே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று நாம் வெளிச்சம் கொடுக்கிறோமா? அல்லது இந்த வெளிச்சத்தை மறைத்து கொண்டிருக்கிறோமா? மற்றும் நம்முடைய வெளிச்சத்தை நடக்கக்கூடாதபடிக்கு நாம் ஒரு அந்தகாரமாய் காணப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக தேவையாய் காணப்படுகிறது. இந்த காலவேளை அந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வெளிச்சத்தை, உங்களில் இருக்கிறதான இயேசுவாய் வெளிச்சத்தை மற்றவர்கள் காணக்கூடாதபடி எது தடை பண்ணுகிறது, எது தடுக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களா, பாக்கியசாலிகளாய் காணப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வெளிச்சம் மங்கி கொண்டிருக்கிறதா, அதை மறுபடியும் தூண்டிவிட ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டோட சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறன்னு சொல்லுகிற ஆண்டவரே, கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரையா. நாங்கள் ஆண்டவர் எங்களை இந்த உலகத்தில் வெளிச்சமாக வைத்திருக்கிறீர். அந்த வெளிச்சம் எங்களை பிரகாசிக்கக்கூடாதபடி காணப்படுகிற தடைகள் முற்றிலுமாய் மாறத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர்கள் இரக்கம் செய்யணும் ஜெபிக்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் எங்கள் இருக்கிற இயேசுவாய் ஒளி பிரகாசிக்கக்கூடாதபடிக்கு சுயநீதி, சுயநலம், கர்த்தாவே பெருமை, பாவம் போன்றவைகள் மறைத்து விடுகிறது. ஆண்டவரே, எங்களில் இயேசுவை பார்க்க வேண்டியவர்கள் எங்களில் இருக்கிறதான குறைகளை பார்க்கிறார்களப்பா. எங்களுக்கு இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டியவர்கள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருக்கு விழுகையை, இயேசப்பா பலகீனங்களை பார்க்கிறார்கள். ஆண்டவரே, இயேசப்பா வாழ்க்கையில் அவிதமான ஆண்டவருக்கு தாவியப்பா குறைபாடுகள் இயேசுவாய் உம்மை மறைத்து கொள்ளாதபடிக்கு நாங்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்க, அநேகரை பிரகாசிப்பிக்கிறவர்களாய் மாற, அநேகரை ஜீவ வழியில் கத்தாவி ஆண்டவரை கொண்டு வருகிறவர்களாய் எங்களை மாற்றணும் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தந்து உடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணுங்க. பெரிய கரடப்பெங்கே சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.